இன்னைக்கு உங்களுக்கு அன்பா சொல்றேன், இருதயம் நொழு கொண்டவர்கள் கர்த்தர் சமீபமா தான் இருக்கிறார், ரொம்ப தூரமா இல்லை உங்களுக்கு. டுடே கேன் பி a day of change. இன்றைக்கு நீங்க எழும்ப முயற்சி செய்வீர்களானால், ஆண்டவரே உம்மண்டை நான் வர்றேன், என் தவறை நான் உணர்ந்துட்டேன், எங்க விழுந்தேன் நான் உணர்ந்துட்டேன், நான் எழும்புறேன் ஆண்டவரே, போதும் இந்த பன்னி கூட்டத்தோட உட்கார்ந்தது போதும், இந்த துன்மார்க்கர் கூட்டத்தில் உட்கார்ந்தது போதும், இந்த பாவிகள் கூட்டத்தில் உட்கார்ந்தது போதும், என்னுடைய வாழ்க்கையை தாறுமாறாய் நடத்தி என் இருதயத்தை உடைச்சது போதும், நான் எழும்புறேன்னு எழும்பி பாருங்க. உங்களை நோக்கி ஓடி வருகிற ஒரு தகப்பனை நீங்க பாப்பீங்க. அவர் மிகுந்த தூரத்தில் இல்லை, உங்கள் அருகிலே தான் இருக்கிறார். அவர் வந்தடையத்தக்க கண்மலை என்று வேதம் சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அளிக்கும்படி கிருபாசனத்தை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். நீங்க மாத்திரம் ஒரு முயற்சி எடுத்து, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, நான் பட்ட பாடெல்லாம் போதும், நான் செஞ்ச அநியாயம் அக்கிரமம் எல்லாம் போதும், நான் விழுந்த பாவம் போதும், இந்த கூட்டம் போதும், நான் எழும்புறேன்னு எழும்புங்க. உங்கள் அருகிலே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எழுந்ததெல்லாம் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய இன்ப கரம் உங்களை கூப்பிடுது. இன்றைக்கு எந்த நிலையில் நீங்க இருக்கலாம்? நொறுங்கி போய் உட்கார்ந்திருக்கீங்களா? Have you broken yourself? உங்களையே நொறுக்கிட்டீங்களா? உங்க நேரத்தை நொறுக்கி, உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நொறுக்கி, உங்களுடைய தாளந்துகளை நொறுக்கி, எல்லாத்தையும் உடைச்சு போட்டு உட்கார்ந்திருக்கீங்களா? God can fix it only if you rise up and say I am responsible. இதற்கு நான் தான் உத்தரவாதி என்று எழும்பி கர்த்தரண்டை வந்தால், இழந்ததையெல்லாம் மீட்டு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.